Hello. Hi. Bye. Finally, ಇವಾಗ ಹೋಗೋದೆ ನಮ್ಮದು ಮೇನ್ ಡೆಸ್ಟಿನೇಷನ್ ಬಾ. ಇದು ಬ್ಲೌಸ್ ಎಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ ಅಣ್ಣ ಕೇಳಿ. ಆನ್ ದಿ ವೇ ಸಿಗುತ್ತೆ. ஹலோ இன்டர்நெட் மக்களே, வெல்கம் பேக். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோமோ அதோட மேப் உங்களுக்கு காட்டுது. ஸோ எங்கேயோ போல் நம்ம வி ஆர் கோயிங் டு ஸ்ரீநகர். ஸோ ஸ்ரீநகர் வந்து இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆனால் ரொம்ப ஒரு டிராஃபிக்காக இருக்குது. 10 ஹவர் காட்ட போகுது. ஆமாம், இது கோல்டன் டெம்பிள்ಗೆ ಸೇರುತ್ತಾ? ಇದು ಗೋಲ್ಡನ್ ಟೆಂಪಲ್ದೇನಾ? ஸோ சாரி, அப்படியே நான் பேசியிருந்தேன், இங்கே பேசியிருந்தோம். நாங்கள் பார்க்க போனால் நாங்கள் இங்கே இப்போ அம்ரித்சர்லேருந்து ஸ்ரீநகர் கிளம்பிக்கிறதுனால இட்ஸ் ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டர்ஸ். ஆனால் 10 ஹவர்ஸ் காட்டுது. யூஸ்வலாக 400 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 7 ஹவர்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். பட் எதுக்கு 10 ஹவர்ஸ் காட்டுதுன்னு தெரியல. ஐ கெஸ் மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் நல்லா இல்லை. மேபி இட் குட் பி காட் செக்ஷனாக எப்படின்னு தெரியல. ஆல் நியூ ரோட்ஸ் எனக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுது அந்த ரோட்ஸ் எல்லாம் இதுக்கு மேலேன்ட்டு. ஸோ நாம் இப்போ வந்து அம்ரித்சரில் இருக்கோம். நாங்கள் வந்து லைக் 1 டே ஸ்டே பண்ணி கோல்டன் டெம்பிள் அப்புறம் வேறு பிளேசஸ் எல்லாம் போய் பார்த்துன்னு வந்தோம். கோல்டன் டெம்பிள் எனக்கு செமையாயிடுச்சு. எல்லோரும் சொல்கிற மாதிரி இட்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி லைக் பியூட்டிஃபுல் டெம்பிள்ஸ். ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான டெம்பிள். நீங்கள் நினச்சிக்கோ பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி இருக்கும். இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த அம்ரித்சரில் பஞ்சாபில் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன கத்தி அட்லீஸ்ட் கையில் வச்சுன்னே இருக்குவாங்க. நீங்கள் வேணால் ஒரு அம்ரித்சர் சைடு இல்லை பஞ்சாப் போனீங்கன்னா நீங்கள் எல்லோரும் நோட்டீஸ் பண்ண எல்லார் கையிலையும் ஒரு சின்ன கத்தி இருக்கும். அதோட அவங்களோட ரிசம்பிளன்ஸாக இல்லை அவங்க சேஃப்டிக்கு வச்சுக்கிறாங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. யாருக்குன்னா இதை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க அவங்க கமெண்ட்ஸில் சொல்லலாம். பட் இது எல்லாருக்கிட்டையும் அந்த கத்தி இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் கோயிலுக்கு போயிருந்த பக்கம் அதில் தான் அம்ரித்சரில் கோயில் வந்து 3 வேளையும் சாப்பாடு ஃப்ரீ. யார் வேணாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். இட்ஸ் ஆல் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னா இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஆனால் நாங்கள் போனப்போ ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு லைக் எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு வந்துட்டு தே ஹாவ் டு வேர் இட் வெரி நீட். ಸೇಮ್ ನಮ್ಗೆ ನೀರು ಕೊಟ್ಟರು ನೋಡಿ ಬತ್ಲು, ಅದರಲ್ಲೇ ಕೊಟ್ಟಿದ್ದು. ಊಟನೇ ನಮ್ಗೆ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಟ್ಟಿತ್ತು ಬಿಟ್ಟು ಅದೇ ಲಾಸ್ಟ್ ಇತ್ತಲ್ಲ. ஸோ நாங்களும் அதை பற்றி தான் இப்போ அதை பற்றி பேசின்னு இருந்தோம். நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட்டு நாங்களும் நேற்று போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பாடெல்லாம் ட்ரை பண்ணோம். எங்களோட கல்ச்சரல் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக லைக் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த சிட்டியே ஒரு டிஃப்ரெண்ட் வைப் தான் இவங்க அம்ரித்சரில். ஆனால் நாங்கள் ஆக்சுவலி வந்துட்டு இந்த பார்டர் வந்து ரொம்ப கிட்ட, அம்ரித்சர்லேருந்து லாகூரோட அந்த பார்டர் ரொம்ப கிட்ட இருந்துச்சு. எனக்கு பரேட் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் வி குடன்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் தேர்ஸ்டேஸ் வந்து ஏதோ ஹாலிடே. ஆமாம், நாங்கள் அன்னைக்குன்னு பார்த்து வந்துக்கிறோம். ஸோ வி குடன்ட் லைக் பார்க்க முடியல. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு அதை போய் பார்க்கணும். மேபி நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே லாகூர் அம்ரித்சர் கிட்டே வந்தேன்னா ஐ டெஃபினெட்லி கோ அண்ட் பார்த்துட்டு வரேன். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ நானும் போய் பார்க்கணும் ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் டைம் பக்காவாக போக போகிறோம் நம்ம அதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டி ஆஃப் அம்ரித்சருக்குள்ளே நம்ம சிட்டிக்குள்ளேருந்து வெளியே போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஏதோ பத்தான்கோட்டுன்னு ஊர், பத்தான்கோட்லேருந்து வில் பி என்டரிங் ஜம்மு என்ட்ரி ஆகிட்டு நம்ம வந்து ஸ்ரீநகருக்கு போகலான்னு நினச்சேன். நான் நினச்சேன் 400 கிலோமீட்டர்ஸ் சேஞ்ச் தானே, ஒரு 7 ஹவர்ஸில் போயிடலான்னு பார்த்தா ஆனால் 10 ஹவர்ஸ் காட்டுதுங்க. என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ லெட்ஸ் பார்க்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக 3 நாள் வந்து ரைட் பண்ணுறது போகிறது, ரைட் பண்ணுறது போகிறதுன்ட்டு அப்படியே பண்ணினே இருந்தோமா. ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருக்கோங்க என்னோடய அப்டேட்ஸ்லாம் எங்கே போகிறேன்ட்டு.
இதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் ஹைவே வீடியோஸ் எல்லாம் போடலாம். பட் எந்தெந்த பிளேசஸ்க்கு போயிருந்தோமோ அதோட டாப் 5 பிளேசஸோட கண்டென்ட்ஸ் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் கோ அண்ட் வாட்ச். நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ லைக். ஸோ நீங்கள் வந்து அதை போய் பார்க்கலான்ட்டு நான் என்னோட சஜஷன். அப்புறம் பை த வே பேக் டு வாட் வி வேர் ஸ்பீக்கிங். இந்த கோயில் பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அம்ரித்சர் கோயில் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டோரி நல்லா. ஸோ அந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா, அந்த கோல்டன் டெம்பிளை வந்து ஹராம் மந்திர் சாஹிப்னு கூப்பிடுவாங்க. இதுன்னா ஹராம் மந்திர் சாஹிப்னு ஒரு டிஃப்ரெண்ட் பேர் இருக்குன்னா, அது கோல்டன் டெம்பிளுக்கு இன்னொரு பேர் அம்ரித்சரில். அது வந்துட்டு ஆக்சுவலி அங்கே வந்து அவங்க வந்து எந்த கடவுளையும் கும்பிட்றதுல இல்லை, எந்த ஒரு ஐடலை வச்சு, ஐடல்னா பொம்மைன்னு சொல்லுவேன், சிலையை வச்சு அவங்க வந்து எந்த சிலையை வச்சு பூஜை பண்ணுறதில்ல. அங்கே வந்துட்டு ஒரு நைஃபு ஒரு புக்கு வச்சுருப்பாங்க அந்த டெம்பிள்குள்ளே. ஆனால் அந்த நைஃபு புக்கில் இருக்கிறது வந்துட்டு யார் எழுதிங்கன்னா குரு கார்னட் சாஹிப்ன்ட்டு இவங்களோட சிக்கிம் இதில் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப பெரிய குரு. அவர் வந்து குரு ஆஃப் குருஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அதை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் நான் வந்து ரொம்ப இது கான்ட்ரவர்சியலாக கேள்விப்பட்டிருந்தேன் இதை பற்றி. இந்த கோயிலில் வந்து அந்த புக்கை தொட்டால் அந்த ஆளை சாவே அடிச்சிடுவாங்களாமா. இட் இஸ் லைக் கவர்மெண்ட்டும் வந்து யாரும் அவங்கள எதுவும் கேட்க மாட்டாங்க, அவ்வளோ ஹோலியாக அந்த புக்கு வந்து அவங்க பாதுகாத்துன்னு வந்துன்னு இருக்காங்களாம். அப்புறம் இந்த குரு கார்னட் சாஹிப் பற்றி சொல்லணும்னா அத்தை சொன்ன இல்லைங்களா, அவர் வந்து குரு ஆஃப் சிக்ஸ் சொல்லலாம், அப்படி சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு என்ன தெரியுமா அவர் வந்து நல்லத்தனம் ப்ளஸ் தைரியத்தை எப்படி காட்டணுன்ட்டு சொல்லி கொடுத்ததுனால அவங்க வந்து அவர் சொல்லி கொடுத்ததே உலகத்தில் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறோம், அது யாருன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஆனால் நல்லது பண்ணின்னு மனுஷனுக்கு எல்லாரும் நல்லது பண்ணின்னு அந்த ஈக்குவாலிட்டியாக எல்லாரையும் பார்த்தோம்னாவே போதும், அவங்கள வந்து நல்ல இதுக்கு நம்ம வந்து நல்லா இருக்கும்ன்ட்டு அவரோட சிம்பிள் டீச்சிங் மெத்தடாக தான் நடந்தவங்கள நிறைய இருக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சு நான் சொல்லி நிற்கிறேன். அப்புறம் இது விட்டா இவங்க வந்துட்டு இது அந்த காடே இல்லைன்றாங்களே, அந்த ஃபார்ம்லெஸ் காடுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த வஹி குருன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஏக் ஒன்கார்னு என்னவோ சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு அந்த இதுக்கு வந்துட்டு தே ப்ரே அண்ட் மெடிடேட் பண்ணிட்டு எல்லாரும் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு தே ப்ரே. ஸோ அது ஒரு நல்ல தனம். அவங்க எப்போவுமே தே டோன்ட் கேர் ஃபார் தெம்செல்ஸ் பட் தே ப்ரே ஃபார் எவ்ரி ஒன். அந்த டெம்பிள் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய அந்த ஸ்கல்ப்சர்ஸில் எழுதியிருப்பாங்க, யூ கேன் ரீட் அபவுட் இட். அது விட்டா அப்புறம் இன்னொன்று வரும், அர்தாசன் பண்ணுவாங்க. அர்தாசன்றது வந்து சீக்ஸ்காரங்க வந்துட்டு அது வந்து பர்டிகுலர் டைம் வந்துட்டு அதுக்கண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா. எதுக்குன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வந்து யாருக்கும் சாப்பாடுக்கு கஷ்டப்படாமல் ஈஸியாக அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும்ன்ட்டு. ஸோ இந்த இது அவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த லைக் நம்ம பூஜைன்னு அவங்க அர்தாசன்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கோயில் பற்றி நான் இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன கற்றுக்கினேன்னா, இந்த கோயில் வந்து ஆல்மோஸ்ட் 1577 அப்போலாம் நம்ம எவ்வளோ 200 இன்னும் ஜாஸ்தியாக இல்லை, 500 வருஷத்துக்கு பின்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த கோயிலை கட்டுறதுக்கு. அங்கே ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு பிளேஸை வந்து கொடுத்துன்னு வந்து யார் சரிங்களா, ஒரு முகல் எம்பரர் அக்பர் தான் இந்த இடத்த வந்து இந்த கோயிலுக்காக டொனேட் பண்ணார். அப்போது குரு ராம்தாஸ்ன்ற ஒருத்தர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்களாம் இந்த டெம்பிள். ஆனால் அவர் கையில் முடிக்கவே முடியல, அதனால அதுக்கு அடுத்த வந்த குரு தான் இதை முடித்தாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன், அங்கே படித்தோம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துவும் முஸ்லீம்ஸ் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டைல்ஸ் அவங்க கட்டுவாங்க இல்லை கோயில் இல்லை மசூதி கட்டுறோம், நம்ம கோயில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஒரு மாசி கட்டியிருப்பாங்க. அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா லோவர் லெவலில் லேண்டு சிம்பாலிட்டி இருக்கணும், அப்புறமா 4 என்ட்ரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா கேஸ்டாக இருக்கட்டும், எந்த மதமானா நீ இருந்திருக்கோம், நீ யாரானா இருந்தவோ யூ ஆர் வெல்கம் இன் தி டெம்பிள். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க கோல்டன் டெம்பிள் வந்துட்டு அந்த டெம்பிள் வந்து ஃபுல்லு கோல்டன் டெம்பிள். அந்த கோல்டன் டோம் இருக்குதுங்களா, அது ஒண்டி தான் அந்த அந்த வந்து அவங்க வந்து கோல்ட் பிளேட்டட். நம்ம வேலூரில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்களும் அதே மாதிரி. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த காலத்துலேயே அவங்க அப்படியே பண்ணிக்கிறாங்க.
இது யார் பண்ணாங்கன்னா அப்போ வந்து ரஞ்சித் சிங்ன்ட்டு ஒரு மகாராஜ் அவருக்குன்ட்டு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்குவாங்க அம்ரித்சரில். அவரு வந்து தான் இந்த கோல்டன் டூமை பண்ணியிருந்து. ஸோ அதனால தான் அந்த அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டெம்பிளை அழிக்கிறதுக்கு. ஆப்கானிஸ்தான் இன்வேடர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து இந்த பிளேஸை டிஸ்ட்ராய் பண்ண எல்லாம் ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஆனால் யார் கையிலும் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு வாட்டி வந்து ரொம்ப ட்ராஜிக்கான ஒரு ஈவெண்ட் நடந்துடுச்சு இந்த அம்ரித்சரில். அப்போது இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணாங்க, இந்த கோயில்கிட்ட வந்து ஒரு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்ன்னு நடத்தியிருந்தாங்க. அப்போது வந்து இந்தியன் கவர்மெண்ட் 1984 ஏதோ வந்துட்டு அங்கே இருக்க ஆர்மி பீப்புள் எல்லாம் அங்கேருந்து போயிட்டு லைக் வந்துட்டாங்க. அது எந்த காரணத்துக்கு எதுனால நம்மளுக்கு தெரியல. அப்போது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, அந்த டெம்பிளை கொஞ்சம் டேமேஜ் பண்ணாங்க. அது விட்டு அந்த கோயிலுக்கு இது வரைக்கும் யாருமே எதுவுமே தொட்டதில்லை. அப்புறம் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா, தி லங்கார்னால் வந்துட்டு அவங்களோட கிச்சன் சர்வீஸ் சேவை பண்ணுவோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி சேவை பண்ணுறதுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க வந்து அங்கே பண்ணலாம். அவங்க வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு தட்டில் அவங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம், நீங்கள் எவ்வளோ பணக்காரனா இதுக்கு உங்கள் பக்கத்தில் பிச்சைக்காரா உக்காந்துன்னு சாப்பிட்டாலையோ, ஐம் நாட் சேயிங் லைக் பிச்சைக்காரன்ட்டு, யாரே பக்கத்தில் எந்த ரோகம் இருக்கிறவங்க வந்து உங்கள் பக்கத்தில் உக்காந்து யூ நாட் சப்போஸ் சே தெம் டு கெட் அப்படிக்க போய் உக்காருங்கன்னு சொல்கிற மாதிரி இல்லை. எல்லோரும் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். அது அவங்களோட டெம்பிளோட ஒரு ஈக்குவாலிட்டி காட்டுறதுக்காக. அதே மாதிரி நீங்கள் கிச்சன் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிளேட் கால் வச்ச மாட்டேன். யார் சாப்பிட்ட பிளேட்டனா இருக்கட்டும் அதை வந்துட்டு அங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க வந்துட்டு தான் கழுவணும். அவங்க தான் க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்க்கணுன்னா கிச்சனில் நீங்கள்லாம் போயிட்டு எவ்வளோ பேருக்கு சாப்பாடு பண்ணுறாங்க, எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்து இங்கே ஒரு அண்ணன் வந்து எங்களுக்கு சொன்னார், இங்கே பாய்சாக்கி ஃபெஸ்டிவல்னு ஏதோ ஒன்று நடக்குமா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எப்போனா எப்படிக்கும் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் லைக் நீங்கள் பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. எல்லா டைமும் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு போக முடியாது இல்லைங்களா. ஸோ வந்துட்டு நம்ம அது எப்போ ஆகுதோ அந்த அடுத்த வாட்டி எப்படி ஆகுதோ எல்லாம் பார்த்துக்கின்னு நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கின்னு வரணும். ஸோ இந்த பார்த்தோன்னா அப்புறம் இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் ரஞ்சித் சிங், மிஸ்டர் ரஞ்சித் சிங்கோட ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்குவாங்க. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் நியர் தி கோல்டன் டெம்பிள் அம்ரித்சர் கிட்ட. அங்கே வந்து செம்மையாக இருக்கும். அது ஒரு ஒரு ஒயிட் மார்பிளில் கட்டியிருக்குவாங்க, அழகாக கட்டியிருப்பாங்க. அப்படியே நீங்கள் அம்ரித்சர் என்ட்ரி முதல் தான் ஒரு கோல்டன் டூமில் வந்துட்டு ஆர்ச் கட்டியிருக்குவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, இட் இஸ் லைக் இங்கே வந்து லைக் ஹாஃப் டெவலப் சிட்டின்னு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது, இங்கேயும் நல்லா இருக்குது. என்னென்னா அந்த பிளேஸில் ஒண்டி தான். அப்புறமா வந்து ஃபுல்லு காடாக, லைக் காடுன்னா ஹைவே அந்த மாதிரி ஒண்டி தான் இருக்குதாம்மா இங்கே ஜாஸ்தின்ட்டு. லைக் அப்புறம் எங்களுக்கு ஒரு அங்கிள் கிடைச்சாரு. அது ஸ்கேமா இல்லைன்னா அவர் வந்துட்டு இது உண்மையாக கேட்டாரா எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா நாங்களாம் கோயிலில் பார்த்துருக்கும் போது ஒருத்தர் வந்துட்டு நான் உங்களுக்கு கிச்சன் எல்லாம் சுற்றி காட்டுறேன் வாங்க, அதனால் எனக்கு வந்துட்டு புண்ணியம் கிடைக்கும் அப்படி இப்படின்ட்டுலாம் சொன்னார். சரி எதோ சொல்கிறாருன்னா பரவாயில்ல. ஆனால் எல்லா சைடும் கிச்சனுக்குள்ளே எங்கேயும் எங்கே எப்படி ரொட்டி எப்படி பண்ணுவாங்க, தால் எப்படி பண்ணுறாங்க, எல்லா மிஷினுக்கும் எல்லாமே கூட்டு போய் காட்டினாரு. கடைசியில் வந்துட்டு இவங்க கையில் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ எனக்கு கொடுங்க, எனக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே எல்லாரும் பண்ணுற மாதிரி இவரும் பண்ணிட்டாரு. லாஸ்ட்டு அவருக்கு ஒரு 200 300 அப்படி இப்படின்னா கொடுத்து எனக்கு நான் வேலை அப்படி கொடுத்துட்டு பரவாயில்ல அட்லீஸ்ட் அவர் சுற்றி காத்துனா கொடுத்துடலாம், நல்லது தானே பண்ணிக்கிறாருன்ட்டு அவருக்கு அது கொடுத்துட்டு அமிச்சோம். ஆனால் சரியான கியூ. நாங்கள் போனப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 hours வெயிட் பண்ணோம். அங்கே வேறு நிறைய பூஜை நடக்குமா. அது இல்லாமல் நாங்கள் வேறு ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நான் சொன்னேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டெம்பிள். நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா, அந்த ஃபோட்டோ வந்து இன்அப்ராப்ரியேட்டாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு they'll come and ask you to delete that photo. அந்த மாதிரியும் லைக் வி ஃபேஸ். அப்புறம் வந்துட்டு என்னோடய ஜாக்கெட் நான் போடலன்ட்டு லைக் அதை வந்து ஹாஃப் ஸ்லீவ் இருந்துச்சுன்ட்டு அதையும் நீங்கள் வந்து ஜாக்கெட் போடுங்க, அப்படி போகக்கூடாது, இட் இஸ் நாட் ரைட் வேண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா எல்லார் கையிலையும் பெரிய பெரிய ஸ்பியர்ஸ் வச்சுன்னு இருக்குவாங்க. இன்டர்னலாக அவங்களே ஒரு செக்யூரிட்டி கார்டாட்டு வச்சுன்னு இருக்குவாங்க. இட் வாஸ் லைக் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் அம்ரித்சர் கோல்டன் டெம்பிள் எல்லாம் ஒரு
ஒரு நல்ல வைபு, ரிலீஜியஸ் வைபு இருந்துச்சு. ஈக்குவாலிட்டி, ஹியூமனிட்டி எல்லாமே தெரியுற மாதிரி ஒரு வைபா. அதனால ஐ லைக் த பிளேஸ் லைக் அம்ரித்சர். ஒரு நல்ல ஃபீல் வந்துச்சு இந்த பிளேஸ்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ மோர் ட்ராவலிங் கண்டென்ட்ஸ்க்கு இந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் என்னோட பழைய வீடியோஸ் பார்க்கலாம். யூ கேன் see இந்த பிளேலிஸ்ட் அந்த உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டும். ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் யூ கேன் வாட்ச் இட்.